அன்றைக்குதான் முதலமைச்சர் தலைமையில் திசா கமிட்டியின் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருப்பதில் சர்ச்சைக்குரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் இப்போது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திசா கமிட்டி கூட்டம் மத்திய அரசின் செயல் திட்டங்கள் எவ்வாறு ஊரக வளர்ச்சி திட்டங்களில் செயலாக்கம் பெறுகிறது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக இந்த திசா கமிட்டியின் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த திசா கமிட்டியின் ஒரு உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கிறார். அவர் இப்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2-3 நாட்களாக நடைபெற்ற அதிமுகவின் பல்வேறு கூட்டங்களில் தலைமை கழகம் சார்பாக நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில் தனியாக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வரும் நிலையில் இன்று சென்னையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அதனால் இந்த கூட்டத்தில் இது திசா கமிட்டியின் உறுப்பினர் என்ற முறையில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் ஊரக வளர்ச்சி துறையில் எவ்வாறு செயல்படுகிறது என அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மதிமுகவின் துறை வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாகூர் உள்ளிட்டோர் திசா கமிட்டியின் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அதிமுகவின் சார்பாக செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் மற்றொரு உறுப்பினரான எம்பி தம்பித்துரை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவில் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அவர் என்ன பேட்டி அளிக்கப் போகிறார், என்ன கூறப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இது தவிர இந்த திசா கமிட்டியின் கூட்டத்தில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் செயலாக்கம் பெறுவது தொடர்பாகவும் அதனுடைய மதிப்பீட்டு பணிகளும் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அந்த உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்ட பிறகும் அந்தந்த தொகுதிகளில் அவரது தொகுதிகளில் அந்த திட்டப்பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வு மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆகியவை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் முதலமைச்சரும் இந்த கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். செங்கோட்டையனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் இந்த கூட்டம் மிகுந்த ஒரு பரபரப்பை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.